மதுரைக்கு வந்தால் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய இடங்கள்ல இதுவும் ஒன்று. அனைவரும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா, மதுரையோட மிக முக்கியமான அடையாளங்களில் ஒன்றான திருமலை நாயக்கர் மகாலுக்கு தான் வந்திருக்கிறோம். 17ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இந்த அரண்மனையோட பிரம்மாண்டத்தையும் அழகையும் தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க. இது இப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸு தான். வீடியோவில் நீங்கள் இப்போ காண்பிக்கும் காட்சிகளை ஏற்படும் பேசலாம். பார்த்தீங்கன்னா மகளோட என்ட்ரன்ஸ் சைடில் உள்ளே வந்தோடனே பார்க், ஒரு சின்ன பார்க் மாதிரி இருக்கும். இதான் பார்க்கோட இந்த லொக்கேஷன். இந்த பார்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உட்காந்து ஸ்கூல்லேருந்துலாம் கூட்டு வந்துருக்காங்க பிள்ளைங்களை. ஸ்கூல்லேருந்து, காலேஜிலேருந்து, வெளியூர்லேருந்துலாம் நிறைய பேர் சுற்றுலா அந்த இடத்துக்கு வருவாங்க. சுற்றி பார்க்குறதுக்கு சூப்பரான இடம், வந்து பார்க்கலாம். சூப்பராக இருக்கும். அரண்மனை முன்னாடி எப்படி இருந்துச்சுன்றதை பாருங்கள். இப்போ நீங்கள் பார்க்குறதுக்கு தான் அந்த முன்பாகத்தில் இது திருமலை நாயக்கர் மகளோட சிலையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்கே இருக்கிற ஒவ்வொரு தூண்களும் எவ்வளவு பெருசாக இருக்குதுன்னு பாருங்கள். இதனோட உயரமும் வேலையோட வியக்க வைத்தது இருக்கிறது போல் இந்த மகால் ரொம்ப பெருசு. இந்த மகால் மற்றும் இஸ்லாமிய கட்டிடங்கள் முறையில் கலந்து கட்டப்பட்டு இருக்குது. அந்த கலந்துறதுலே எவ்வளோ அழகாக பிளான் பண்ணி கட்டியிருக்கிறாங்கன்னு பாருங்கள். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தான் இந்த அழகான கலை நிகழ்ச்சிகள் நடத்தும் இடம். இங்கே இன்னும் பார்க்குறோம், ரொம்ப ராயலான இருக்குது. மதுரைக்கு வந்து கண்டிப்பாக பார்க்க வேண்டிய இடங்களில் இதுவும் ஒன்று. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் நம்புகிறேன். அரண்மனையின் சுவர்கள் மற்றும் பெரிய தூண்கள் கட்டுவதற்கு செங்கற்கள் பயன்படுத்தப்பட்டன. ஆனால் அவற்றை இணைப்பதற்கும் மேல்பூச்சி செய்வதற்கும் சுண்ணாம்பு சாந்து பயன்படுத்தப்பட்டது. முட்டை வெல்லம் கரு கலந்த தூண்கள் பளபளப்பாகவும் களங்களை கடந்து உறுதியாகவும் இருக்கவும் சுண்ணாம்புடன் முட்டை, வெள்ளக்கரு மற்றும் கடுக்காய் போன்ற இயற்கை பொருட்களை கலந்து பூசினார்கள். இதனால் தான் இன்னும் இந்த தூண்கள் இவ்வளவு மென்மையாக காட்சியளிக்கின்றனர். மர வேலைப்பாடுகள், கூரையின் உட்புற அமைப்புகள் மற்றும் அலங்கார வளைவுகளில் தேக்கு மரங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. சுதை சிற்பங்கள், கட்டுமானத்தின் மென்புறம் மற்றும் உட்புறம் உள்ள அழகான வேலைப்பாடுகள். சுதை என்பது ஒரு வகையான மணல், சுண்ணாம்பு கலவைகளை செதுக்கப்பட்டவை. சுருக்கமாக சொன்னால், கற்களை விட செங்கல் மற்றும் சுண்ணாம்பு கலவைதான் இந்த பிரம்மாண்டமான அரண்மனை உருவாக்க முக்கிய காரணம் இருந்தது. குறிப்பாக இந்த ராட்சச தூண்கள் சுமார் 82 அடிகள் உயரம், 19 அடி சுவர்கள் கொண்டவை என்பது குறிப்பிடத்தக்கது. ஸ்கூல்லேருந்துலாம் கூட்டு வந்துருக்காங்க பிள்ளைங்களை. ஸ்கூல்லேருந்து, காலேஜிலேருந்து, வெளியூர்லேருந்துலாம் நிறைய பேர் சுற்றுலா அந்த இடத்துக்கு வருவாங்க. சுற்றி பார்க்குறதுக்கு சூப்பரான இடம், வந்து பார்க்கலாம். சூப்பராக இருக்கும். அரண்மனை முன்னாடி எப்படி இருந்துச்சுன்றதை பாருங்கள். பின்னணி இசை, பழைய காலத்து உணர்வுகளை கொண்டு மெல்லிசை, நடன, நாட்டியம், கர்நாடக இசை பின்னணியில் இருக்கும். இந்த கட்டிடம் எப்போ கட்டினாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிபி 1636 போன்ற சில வரலாறு. இந்த வீடியோவை இப்போ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். மதுரை உங்கள் மதுரை.